திரு பி.ஆர். பாண்டியன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலங்களில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது ஒரு அணுகுமுறையோ கர்நாடக அரசு மிக வேகமாக எடுத்து வருகிறார்கள் மேகதாது விவகாரத்தில். எப்படி பார்க்கலாம் இந்த அணுகுமுறையை? வணக்கம். காவிரி மேகதாட்டு அணை என்பது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாருக்கு அது ஒரு சவாலான பிரச்சனையாக அவர் கையில் எடுக்கிறார். காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கர்நாடகாவில் நடப்பதற்கு முன்னதாக அவர் மிகப்பெரிய யாத்திரையை மேகதாட்டுவில் இருந்து துவக்கி கர்நாடக மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிற வகையில் மேகதாட்டு அணை பிரச்சனையை கிளப்பினார். அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த தருவாயில்தான் நான் ஆட்சிக்கு வந்தால் மேகதாட்டு அணையை கட்டுவேன் என்று தொடர்ந்து அவர் பேசி வந்தார். இந்த நிலையில் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய சொந்த மாவட்டம், அங்கே இருக்கிற சொந்த மாவட்டத்தில் இந்த அணை கட்டுமான இடம் வருகிறது. குறிப்பாக பெங்களூர், அவருடைய கடகபுரா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 1000 அடி ஆழத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சங்கமம் என்கிற இடத்தில் இந்த மேகதாட்டு பகுதி இருக்கிறது. குறிப்பாக சங்கமத்தில் காவிரியும் அர்காவதியும் இரு நதிகள் ஒன்றாக இணைகிற இடம் சங்கமம். அது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த சுற்றுலா தலத்திற்கு அடுத்த கரையில், இடது கரையில் ஒரு ஆத்துக்குள்ளே போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர், ஆனால் சாலை வழியாக சென்றால் 3 கிலோமீட்டர் சுற்று செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த மேகதாட்டு என்கிற இடம் ஒரு ஆடு தாண்டும் பாறை, ஆடு தாண்டக்கூடிய இடம் போல 2 குன்றுகளுக்கு இடையே குறுகலான பகுதியில் மிக ஆழமான ஆழத்தில் 6 பாய்கிற இடத்தில் இந்த அணையை கட்டுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதற்கு கீழே அடுத்த 1 கிலோமீட்டருக்குள்ளாகவே தமிழ்நாட்டினுடைய எல்லை துவங்கி விடுகிறது. எனவே காவிரி தமிழ்நாட்டை நோக்கி ஓடக்கூடிய இடத்தில் அந்த முகப்பிலே அவர்கள் அந்த அணையை கட்டினால் உபரி நீர் தான் இப்பொழுது அவர்கள் நமக்கு விடுவித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பற்றாக்குறை காலத்தில் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தண்ணீரை அளிப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மேகதாட்டு பிரச்சனையை ஒரு முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்ற உடனேயே நேரடியாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் பாட்டீல் அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு நியாயத்தை அவர் பாட்டீலிடம் முன்வைக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த மேகதாட்டு அணைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் கடந்த நவம்பர் 13 2025 உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று ஒரு பொய்யை மெய்யாக்க முயற்சி எடுத்து அவர் அங்கே கோரிக்கை வைக்கிறார். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் நவம்பர் 13 2025 நான் போட்ட வழக்கு உட்பட தமிழக அரசு போட்ட வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்கிற போது அது சொல்லுகிறது, ஒரு மாநிலம் தனக்கான திட்டங்களை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நான் தடுக்க முடியாது. அந்த வரைவு திட்ட அறிக்கையை அவர்கள் தயார் செய்து மத்திய அரசினுடைய நீர்வள ஆணையத்திடம் அளிக்கிற போது அது சட்டத்திற்கு உட்பட்டு அது சாத்தியப்படுமா என்பதை மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுத்துக் கொள்ளும். எனவே உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க முடியாது. இந்த தடை விதிக்க முடியாது என்று சொல்வதை கர்நாடகம் தனக்கு அணை கட்டுவதற்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. சரி, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது என்பதையும் அதே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே தவறான வகையில் பயன்படுத்தி டி.கே. சிவகுமார் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் பாட்டீலிடம் முறையிடுகிறார். எனவேதான் நாங்கள் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். காவிரியை பொறுத்தவரையில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் எந்த மாநிலத்திற்கும் இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு உரிமை இல்லை. மிக தெளிவாக நடுவர் மன்றம் சொல்லியிருக்கிறது, ஆறும் அணைகளும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். மேகதாது விவகாரத்துல நீங்க சொல்லக்கூடிய சட்ட அணுகுமுறையோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருப்போம். ஆனா
சமீப நாட்களாக கர்நாடகா இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எல்லாம் மீறி பணியாற்றி வராங்க. இதை ரெண்டு வகையில புரிஞ்சுக்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்றிருக்கு, குறிப்பா விஜய் தலைமையிலான தாவேக அரசு. இந்த அரசு அமைந்ததற்கான ஒரு காரணமா எடுத்துக்கலாமா கர்நாடக அரசினுடைய செயல்பாடு, இல்ல டி.கே. சிவகுமார் பதவியேற்றதற்கு பிறகான அணுகுமுறைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி விவசாய சங்கம் இந்த விவகாரத்தை அணுகுறாங்க? டி.கே. சிவகுமார் பதவியேற்ற பிறகு ஏற்படுகிற நெருக்கடி தான் இன்றைக்கு மேகதாட்டு அணைக்கான இவ்வளவு பெரிய பிரச்சனை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மேகதாட்டு பிரச்சனை குறித்து நாங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்று மறுவாரமே நாங்கள் அவரை நேரடியாக சந்தித்து, காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் பசவராஜ் பொம்மை நேரடியாக வரைவு திட்ட அறிக்கையை 9,000 கோடி பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்து நேரடியாக கொண்டு போய் மத்திய நீர்வள ஆணையத்திடம் கொடுத்தார். மத்திய நீர்வள ஆணையம் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது குறித்து எந்த முடிவு எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் அங்கே சென்று பேசிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். மீண்டும் பசவராஜ் பொம்மை நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை சந்திக்கிறார், அவரிடம் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். பிறகு திமுக அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்று 2022 காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாட்டு குறித்து வரைவு திட்ட அறிக்கையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள திட்டமிடப்படுகிற போது நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அன்றைக்கு வலியுறுத்துகிறோம், நீங்கள் உடனடியாக கேரளாவோடு முதலமைச்சரோடு பேசுங்கள் என்று ஒரு 15 தினங்கள் வலியுறுத்தி பார்த்துவிட்டு அவர் வாய் திறக்க மறுத்தார். எனவே நாங்கள் நேரடியாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து, மேகதாட்டுவில் அணை கட்டினால் தமிழ்நாடு அழிந்து போகும், எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வரைவு திட்ட அறிக்கை அதை விவாதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அநேகமாக அது நிராகரிக்கப்பட்டதாக எங்களுடைய கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு அவர் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை பார்க்கிற போது இது எந்த வகையிலும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் விவாதிக்க முடியுமே தவிர மேகதாட்டு அணையை கர்நாடக அரசு ஒருபோதும் சட்டத்திற்கு முரணாக எந்த நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது, அதை விவசாயிகள் அனுமதிக்க மாட்டோம். திரு பி.ஆர். பாண்டியன், நிறைவெல்லாம் கிடையாதுங்க, உண்மையா கண்டிக்கிறோம் உங்களை. நீங்க ஆங்கருக்கு பொருத்தம் இல்ல. காவிரி பிரச்சனை சட்டப்படி மட்டும் தான் விவாதிக்க முடியும், அரசியல் ஆக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன இல்ல. காவிரி விவகாரமே அரசியலுக்கு உட்பட்டதுதான். கடந்த கால அரசியல்கள் வரலாறுல காவிரியும் முக்கியமான விவகாரம் தான். நீங்க கேளுங்க, நீங்க அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல காவிரி போயிடுச்சு. ஆணையம் எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு நிக்குது. ஆணையத்துக்கு அதிகாரம் இல்ல. அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கணும்னா அரசியல் கட்சிகள் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதை நான் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. நான் 2021 நான் நேரடியா போய் பார்த்தேன். அன்னைக்கு அளவீடு பண்ணி கொடி அமைச்சிருந்தாங்க. நான் வந்து அறிக்கை கொடுத்தேன். அன்னைக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம பார்த்துட்டு வந்து கொடுக்குற தீர்ப்பு கொடுக்குறப்ப திமுக ஆட்சி வந்துட்டு அது தடை விதிக்குது. தானே முன் வந்து எடுத்து வழக்கெடுத்து தடை விதிக்குது, கட்டக்கூடாதுன்னு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம். ஜூலை மாசம் திமுக ஆட்சி நடக்கிறப்ப திரும்ப தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை போட்டு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உட்கார்ந்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடை உத்தரவை ரத்து பண்றாங்க. திமுக நீங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க, வழக்கை தொடரலையே. 5 ஆண்டு கால திமுக அவங்க காலத்தில் போட்ட வழக்கு தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே போட்ட வழக்கை திரும்ப பெற்றது திமுக. திரும்ப நடுவர் மன்ற அமைக்கிறப்ப வாக்கெடுப்புல கலந்துக்காம வெளியேறினது 40 பாராளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. 39 பேர் வெளியேறிட்டாங்க காங்கிரஸ், அண்ணா திமுக. ஒன்னே ஒண்ணு நாகப்பட்டினம் எம். செல்வராஜ் மட்டும் தான் வாக்களிப்புல கலந்துக்கிட்டாரு. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிட்ட அரசியல் வெளியிட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லி இருக்கு, எந்த அடிப்படையிலும் குடிநீருக்கு கூட கீழ்பாத்திர விவசாயிகள் அனுமதி இல்லாம அணை கட்டக்கூடாது. இத காவிரி மேலாண்மை ஆணையம் வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு திருப்பி அனுப்புனதை நிராகரிக்கணும்னு நாங்க சொல்றோம். முதலமைச்சரா பொறுப்பேற்ற விஜய் உடனே பிரதமரை சந்திச்சு நாங்க சந்திச்சு எழுத்துப்பூர்வமா கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் அவர் நிராகரிக்கணும் போய் பிரதமர் சொன்னாரு. அவர் நிராகரிக்கணும் சொல்றதான் கர்நாடக அமைச்சர்கள் அவர் மேல விமர்சனத்தை முன் வச்சாங்க. புரியுதா? இல்ல கர்நாடக இல்ல திரு பி.ஆர். பாண்டியன், கர்நாடகாவுடைய முதலமைச்சரோ அமைச்சர்களோ
ஜூன் 23ஆம் தேதி மேகதாது விவகாரத்துல முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதுவதற்கு முன்பே பல அரசியல் கோணங்கள்ல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அது குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? கிடையாதுங்க. உங்களுக்கு 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 ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லாதீங்க. முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல் பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மே 20ஆம் தேதி நான் அவரை சந்திச்சு கடிதம் கொடுக்கிறேன். இதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிச்சிருக்கு. அதனால நீங்க வந்து மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிக்கணும் பிரதமர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றேன். பிரதமர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் வெளியில அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிராகரிக்கணும் வலியுறுத்தி பிரதமரை சந்திச்சு கடிதம் கொடுத்திருக்காருன்னு. அதுக்குதான் விஜய்க்கு ஒண்ணு தெரியல, சிறுபுலத்தனமா பேசுறாருன்னு சொல்லி விமர்சனத்தை வச்சாங்க. புரியுதா? அதுக்கு பிறகு கடிதம் எழுதுனதுதான் அதுக்கு அடுத்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் நடுவர் மன்றம் கேட்டது யார கட்சி கேட்கறீங்க? காவிரி வேளாண்மை ஆணையம் அமைச்சிருக்க போது மேலாண்மை ஆணையத்தில் நீங்க நடுவர் மன்றத்துக்கு அனுமதி கேட்டீங்களா? இல்ல வேளாண்மை ஆணையம் தான் வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டேன். சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். மத்திய நீர்வள ஆணைய தலைவரை நான் கடந்த வாரம் சந்திச்சு பேசினேன். சரி, அப்ப நான் சொன்னேன் இடைவெளிக்கு போக கூடாது, என்ன உட்கார வச்சு பேசுனா என் கருத்தை முழுமையா வாங்கணும். எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும் பாண்டியன், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். எனக்கு என்ன நேரம் கொடுத்தீங்க? தொடக்கத்துல உங்களுக்கு தானே கருத்து வாங்கினேன். சரி சரி, வேண்டாம். இது பேசிருக்கீங்க நீங்க. சரி, ஓகே. நான் உங்களுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சேன். அது விருந்தினர்களுக்கும் தெரியும், பாக்குற நேயர்களுக்கும் தெரியும். நீங்க எங்க விவசாயிகளை கூப்பிட்டு வச்சிட்டு அவமானப்படுத்த கூடாது. இல்ல இல்ல, எந்த வகையிலும் உங்களை அவமானப்படுத்தல. பிஆர் பாண்டியன் வேணாம் 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 வேணாம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் வேண்டாம்? உட்கார வச்சிருக்கீங்க என்ன? இல்ல, எந்த ஒரு இடத்துலயும் சட்டத்துக்கு உட்பட்டு அணை கட்டுறதை தடுக்கிறதுக்கு காவிரி நடுவர் மன்றம் மற்ற நடுவர் மன்றத்துக்கான அதிகாரத்தை விட இது பாராளுமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கு நேர அதிகாரம் கொண்ட அமைப்பு காவிரி நடுவர் மன்றம். அது கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டுல ஆணையம் செயல்படுது. இல்ல, இப்ப நீங்க என்ன இறுதியா என்ன சொல்ல வரீங்க பிஆர் பாண்டியன்? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? நீங்க எதுவா இருந்தாலும் இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அரசியல் கிடையாது. சரி, சட்டப்படி மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அர்த்தத்துல கர்நாடக முதலமைச்சர் எதை வேணுமாலும் பேசலாம். நான் நேரடியா போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். சரி, ஓகே. ஆனா அந்த இடத்தை வந்து பார்த்துட்டு வந்த இடத்துல இருந்து இனிமேல் அணை கட்டா இருந்தாலும் மத்திய உச்ச நீதிமன்ற அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாது. மிக தெளிவா இருக்கு. சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். அனுமதி இல்லாம விவாதிக்க முடியாது. திருப்பி அனுப்பிட்டு போய் அணை கட்ட முடியும். ஓகே பாண்டியன்.